ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு தமிழர் ஃபுட்பால். ஸோ இன்றைக்கி நம்ம புது ட்ரான்ஸ்ஃபர் அப்டேட்ஸோடு தான் சந்திச்சிருக்கோம். ஒவ்வொன்றா பார்ப்போம். கார்னர் ஷீல்ட்ஸ் சென்னை என்எஃப்சி ஃபேன்ஸால் ஓட் பண்ணப்பட்ட பிளேயர் ஆஃப் த சீசன் அவார்ட் வின் பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் சென்னை என்எஃப்சியோட கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குதுன்னு ரிலவெண்ட்டான சோர்ஸஸே ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் சென்னை என்எஃப்சிக்கு எல்லா இடத்துலையும் இருந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. வித் ட்ரிபிள்ஸ், டச்சஸ் அண்ட் கோல்ஸ், அசிஸ்ட் எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கியிருக்காரு. அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ்னு வேறு சொல்லலாம். ஸோ ஒரு அற்புதமான மூவ் இந்த இது சொல்லுவேன். இது மட்டும் இல்லை, சென்னை என்எஃப்சி பிளேயர்ஸ் நிறைய பேர் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷனில் இருக்காங்க. ஜிதேஷ்வர் சிங் சென்னை என்எஃப்சியோட ஸ்டே பண்ணுறாரு அப்படின்றத கன்ஃபார்மாகவே சொல்லலாம். இவர் கொஞ்சம் அக்ரெசிவாக விளையாண்டாலும் அவர் அந்த ஆப்போசிட் டீமோட கீ பிளேயரை ஸ்டாப் பண்ணுறதுனால இவரோட ரோல் ரொம்ப கீயாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அண்ட் இவர் மட்டும் இல்லை, நம்மளோட R9 அப்படின்னு சொல்லப்படுற ரஹீம் அலி சென்னை என்எஃப்சியோட ஸ்டே பண்ணுறது பற்றின டாக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதை பற்றின மற்ற நியூஸ் எதுவும் கிடைக்கல. அண்ட் அதர் ஐஎஸ்எல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிகே மோகன் பகானுக்கு இந்த வருஷம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண பிராண்டன் ஹாமில் கேரளா பிளாஸ்டர்ஸோட ரூமரில் வந்திருக்காரு. மோஸ்ட்லி அவரை மோகன் பகான் விட மாட்டாங்க. அண்ட் ஐஎஸ்எல்ல 100 மேட்சஸ்க்கும் மேலே விளையாண்டு இந்த வருஷம் மட்டும் ஒரு அற்புதமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்த பிராண்டன் ஃபெர்னாண்டஸ் வித் 3 goals and 4 assists மும்பை சிட்டி எஃப்சிக்கு சைன் பண்ணியிருக்காருன்றதை கன்ஃபார்மாகவே சொல்லலாம். அண்ட் அது ஒரு அற்புதமான சைனிங். அண்டு FIFA வேர்ல்டு கப் 2026 குவாலிஃபயர்ஸ்க்கு இகார் ஸ்டிமேக் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ப்ராபபிள்ஸ் லிஸ்ட் கொடுத்துருந்தாரு. அண்ட் அதில் சென்னை என்எஃப்சியோட ரஹீம் அலி மட்டும்தான் ஃபார்வேர்ட்ஸில் இருக்கார். ஸோ இவர் எப்படி ஃபார்வேர்ட்ஸ் லிஸ்ட்டில் வந்தார் எனக்கு இன்னும் புரியலை. அண்ட் இருந்தாலும் அவர் கடைசி கொஞ்சம் காலத்தில் நல்லா விளையாண்டுருக்காரு. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அவங்க தாட்ஸையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.